அத்தியாயம் 4 மாமல்லபுரம். அன்னைக்கு அந்த மாமல்ல நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்துன்னு சொன்னால் அது மிகையாகாது. வாசல்ல வண்ண வண்ண கோலங்கள் இட்டிருக்காங்க, அதில் சிற்பமாக வரைஞ்சிருக்காங்க, மாவிலை தோரணம்னு கட்டி அலங்கரித்து வச்சுருக்காங்க. சில பேர் வீட்டில் பூவாலேயே கோலம் போட்டு வச்சுருக்காங்க. பூக்களால் வாசல்கள் வாயில் எல்லாத்தையும் அலங்கரித்து வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம், அதாவது இந்த மக்கள்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அன்றைய தினம் நம்மளுடைய நரசிம்மவர்ம பல்லவர் இருக்கிறார் இல்லையா, அவர் மாமல்லபுரத்துக்கு வருகை தரதா இருக்கிறார். எப்போயும் அவர் வருகை தரும்போது இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கிறது வழக்கம்தான். ஆனால் இந்த தடவை ரொம்பவே அதிகமாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடவே தன்னுடைய இளவரசியான குந்தவி தேவியும் வராங்க. அதாவது நரசிம்மவர்ம பல்லவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் தான் குந்தவி தேவி. குந்தவி தேவியை அழைச்சிட்டு வர்றதுனால இன்னும் மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ரெண்டு பேரையும் வரவேற்கிறதுக்காக அந்த பல்லவ நகரமே அந்த மாமல்லபுரமே விழாக்கோலம் பூண்டது மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பல்லவர்களுடைய சாம்ராஜ்யத்தில் மாமல்லபுரத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்தது. ஏன்னா அதுதான் துறைமுகப்பட்டினம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அங்கே சிற்பங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் துறைமுகப்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி சிற்ப வேலைகள்லாம் செய்யும்போது அந்த இடத்துல போக்குவரத்து செய்ய முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் அந்த மந்த நிலை காணப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த அளவுக்கு, அதாவது பெருசாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, ஏதோ ஒரு விழா நடக்குது அப்படின்னா எப்படி கொண்டாடுவாங்க, அவங்க வீட்டு கல்யாணம் நடக்குது அப்படின்னா எப்படி கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி வீட்டில் வாசலில் முரசடிச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு சில பேர் ஆட்டம் போட்டுக்கிட்டு நல்ல சமையல்லாம் செஞ்சுக்கிட்டு மனம் அப்படியே அந்த திருக்கல்ல நடக்கும்போதே அந்த மனம் வீசுதான். அந்த மாதிரி மனம் வீசுகிற மாதிரி சமையல் செஞ்சுக்கிட்டு குருத்தோலை வச்சு அதுக்கப்புறம் தென்னங்குருத்து அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி வரவேற்கிறாங்க. அதாவது மகாராஜாவையும் சக்கரவர்த்தியையும் நம்மளுடைய இளவரசியும் வரவேற்கிறதுக்கு அவ்வளோ தயார் நிலையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பூக்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க, வண்ண வண்ண பூக்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா இளவரசியும் மகாராஜாவும் வரும்போது அவங்க மேலே தூவி அவங்கள வரவேற்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வாசனை நிறைந்த வத்திகள்லாம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஒரு பக்கம், வாசனை திரவியங்கள்லாம் இன்னொரு பக்கம் வச்சுருக்காங்க தெளிக்கிறதுக்கு, சந்தனங்கள் கரைச்சி வச்சுருக்கிறாங்க, மஞ்சள் கரைச்சி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு மாதிரி கோலாகலமாக இருக்குது மாமல்லபுரத்தை பார்க்குறதுக்கே. ஏன் இந்த கோலாகலம் அப்படின்னா, கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆச்சு நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்மவர்மர் இருக்கார் இல்லையா, அவர் மாமல்லபுரத்துக்கு 7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் போயிட்டார். எங்கே போயிட்டார்? வாதாபி நகருக்கு, இந்த நர்மதை ஆற்றங்கரையில் இருக்குது. நம்மளுடைய புலிகேசியை படையெடுத்து போயிட்டு அவரை ஜெயிச்சுட்டு வாதாபி நகரை எரிச்சிட்டு வந்துட்டார் இல்லையா. அது கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. அவர் எப்போ போனாரோ இந்த சிற்பங்கள் இங்கே மாமல்லபுரத்தில் செய்கிறத நிறுத்திட்டாங்க. அவர் இல்லாமல் இங்கே செய்யலை, நிறுத்திட்டாங்க. அப்படிங்கிறதுனால இவர் போனவர் 6 வருஷம் கழித்து தான் வந்தார். இப்போ ஏன் கூடுதலாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு இங்கே சிற்ப வேலைகள் செய்யறத நிறுத்தி. இன்றைய தினம், அதாவது இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தில் இன்றைய தினம் அவர் மறுபடியும் அந்த சிற்பங்கள்லாம் செய்யறதுக்கும் கோயிலுடைய அந்த கட்டுமான பணிக்கும் கிட்டத்தட்ட நிறைய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணிகள்லாம் தொடங்கி வைக்கிறதுக்காக தான் வராரு. அதனுடைய முதல் பணி தொடக்கமாக மாமல்லபுரத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுக்காக நேரடியாக தன்னுடைய இளவரசியை அழைச்சிக்கிட்டு வராருங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கொண்டாட்டம். இந்த சிலை சிற்பம் செய்கிறதுக்காக கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தை சேர்ந்த சக்கரவர்த்திகளும் ஏதாவது ஒரு விஷயத்தை வளர்த்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சேரர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, சோழர்கள், பாண்டியர்கள். இப்போ முத்தமிழும் வளர்ந்த இடம் பாண்டியர்களுடைய சாம்ராஜ்யம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தில் எல்லாமே வானுயர்ந்த கோயில்களை கட்டினவங்க. நம்மளுடைய வணங்கக்கூடிய நம்ம தெய்வங்களை ஏன் சின்ன சின்ன உருவமாக வணங்கணும்? அப்படி இருக்கக்கூடியவங்களை நம்ம வியந்து பார்க்கக்கூடிய தெய்வங்களை ஏன் சின்ன உருவத்தில் வணங்கணும்? பெருசு பெருசாக நம்ம ஆலயங்கள் எழுப்பணும். அதில் இருக்கிற சிவனுடைய உருவமும் நம்ம அண்ணாந்து பார்த்து வணங்குற மாதிரி இருக்கணுமா, அதற்கு எதிர்க்க இருக்கிற நந்தியும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தலங்களை மிகப்பெரிய அளவில் தொண்டு புரிந்து வளர்த்த ஒரு காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலகட்டம் தான். இப்போ பல்லவர்களுக்கு வருவோமே, பல்லவர்களுடைய காலகட்டத்தில் எதெல்லாம் வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கலை, சிலை, சிற்பங்கள்,
அதே மாதிரி இவங்க கொஞ்சம் ஆன்மீக ரீதியாகவும் வளர்ந்தாங்க. ஆனால் சோழர்கள் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கலைக்கு, சிற்பங்களுக்கு, இந்த சிலைகளுக்கு, கோயில்களுக்கு, கட்டுமான பணிகளுக்கு புதுசாக ஏதாவது செய்யணும். ஏற்கனவே ஒருத்தன் செஞ்சு வச்சுருக்கான், ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கான், அதில் என்ன இருக்குது? அதையும் தாண்டி இப்போ வரைக்குமே நம்ம வந்து மாமல்லபுரத்தை பற்றி எதுக்கு பேசுகிறோம்? அங்கே இருக்கிற அந்த சிற்பங்களுக்காகவும் அந்த குடைந்து வைத்த அந்த கோயிலுக்காகவும் தானே. அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு, ஒரு பார்வையோட, தனித்துவமான ஒரு விஷயத்தோடு அவங்க செய்திருந்தாங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு அப்புறமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் இதை பற்றின பேசுவாங்க. அது அழியாமல் அங்கே நிற்குதில்ல. இது மாமல்லபுரம் உருவானதுக்கு ஒரு வரலாறும் இருக்குது, அதை பொறுமையாக பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஒரு சந்தோஷத்தோட ஒரு கொண்டாட்டமாக இருக்குது மாமல்லபுரம். இப்போது இது வந்து இந்த கொண்டாட்டங்கள் இருக்குது. இங்கே யார் வரா? நம்மளுடைய சக்கரவர்த்தியும் குந்தவி தேவி இளவரசியும் வராங்க. அலங்கரித்து வைக்கப்பட்ட யானை, அதாவது சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி போகிறதுக்காகவே ஒரு பட்டத்து யானை இருக்கு இல்லையா, அந்த யானை மேலே அம்பாரி மேலே நம்மளுடைய சக்கரவர்த்தியும் அவருடைய மகள் குந்தவி தேவியும் விட்டுருக்குறாங்க. வராங்க. இப்போ அந்த யானை ஆடி வருதா, அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல ஆஜானுபாகுவான ஒரு உடல்வாகு, வீர தீர செயல் புரிந்த ஒரு உடலுக்கான ஒரு தகுந்த ஒரு வீரனாக வந்து சக்கரவர்த்தி வந்து விட்டுருக்கிறாரு அந்த அம்பாரி மேலே. அவரை பார்க்கும்போதே வந்து அந்த தேஜஸ் தெரியுது. அந்த ஒரு பொலிவு, எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த பொலிவு முகத்தில் அப்படி தெரியுது. ஆனாலும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஆறாத வடுக்கள், அவர் எத்தனை இடங்களில் போர் புரிந்திருக்கிறாரு, எத்தனை வீர தீர செயல்கள் செய்திருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளமாக அவருடைய கைகளையும் தோள்களையும் முகத்திலையும் இருந்த வடுக்களையும் வந்து காமிச்சு கொடுக்குது. ஒரு நிறைந்த ஒரு சூரியனை போல பிரகாசமாக ஜொலிக்கிறாரு நம்மளுடைய நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி. பக்கத்திலேயே அழகாக வீற்றிருக்கிறாங்க நம்மளுடைய குந்தவி தேவி. அதாவது பல்லவர்கள் வந்து சிற்பக்கலையில் சிறந்தவர்கள். பல்லவர்களுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்த கலை வந்து மிக சிறந்த கலை வந்து சிற்பக்கலையாக இருந்தது. அந்த சிற்பிகள் கூட இல்லை, குந்தவி தேவியோடைய அந்த அஞ்சனம் தீட்டின கண்ணை பார்த்தாங்கன்னா அப்படியே மயங்கிடுறாங்களாம். மயங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வார்த்தையும் வர்றது இல்லையா, கையில் ஒளியும் எடுக்க முடியலையா, அந்த ஒரு மயக்க நிலையிலே நின்றுடுறாங்களாம். அப்படி ஒரு அழகாம். இன்னும் சொல்ல போனால் கல்கி எப்படி வர்ணிச்சிருக்கிறாரு 2 பேரும் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் பக்கத்தில் பார்க்க முடியுமா? முடியாதில்ல. ஆனால் நரசிம்மவர்ம பல்லவரும் நம்ம குந்தவி தேவி இளவரசியும் வர்றது எப்படி இருக்கான்? சூரியனும் சந்திரனும் ஒருங்கே பக்கத்தில் உட்கார்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு தோற்றத்தோட காட்சி அளிக்குதான். இப்போ இங்கே குந்தவி தேவி வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பா நீங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க என்னை வந்து மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அங்கே எதுக்கு அந்த பட்ட பெயர் வந்தது? உங்களுடைய பட்ட பெயர் தானே, உங்களுக்கு தானே மாமல்லர் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க, அதை வச்சு தானே மாமல்லபுரம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாமல்லபுரம் அப்படிங்கிற பட்ட பெயரை எதுக்கு வச்சிங்க, யார் வச்சா, எனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு குந்தவி ஆர்வமாக கேட்குறான். அதெல்லாம் சொல்கிறேம்மா, கட்டாயமாக உனக்கு ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? எனக்கு வர கோபத்துக்கு இந்த யானையை நிறுத்துங்க, நான் இறங்கி போய் நானே பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நானே யானை மேலேருந்து கீழே குதிச்சிடுறேன் அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாத குந்தவி, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, பல்லவ சக்கரவர்த்தியோட பொண்ணு குந்தவி தேவி யானையிலேருந்து கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இருக்கிற 56 தேசம் இருக்குது, கலிங்கம், அங்கே இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் யாராவது வந்து, இளவரசர்கள் ராஜகுமாரர்கள் யாராவது வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? கால் உடைஞ்ச இளவரசி யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அப்புறம் நான் எங்கே போய் உனக்கு வந்து ராஜகுமாரனை தேடுவேன்? நீ இப்படிலாம் விழுந்து காலை உடைச்சிக்காத. ஐயோ என்னால் ராஜகுமாரனை தேட முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு சக்கரவர்த்தி. உடனே குந்தவி சொல்கிறா, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் நான் கொடுக்க மாட்டேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேனே அப்படிங்கிறா. ஏம்மா உனக்கு கல்யாணத்துக்கு மேலே அவ்வளோ கோவம், ஏன் கல்யாணம் வேணாங்கிற அப்படின்னு. அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வந்து எந்த ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவன் வீட்டுக்கு தானே போகணும், என்னால் உங்களை விட்டு போக முடியாதுப்பா, நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன், அதனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். செல்வகுமாரி நீ சொன்னதை மறுமொழி சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, காதுக்குள்ளே கேட்குறேன்னொன்னே. ஒரு தடவை சொல்கிறது தான், அதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் சொல்ல முடியாது. ஒரு முறை சொன்னால் நீங்கள் அதை சந்தோஷமாக கேட்டுக்கணும், மறுமுறை சொல்லி என்னை கேட்கக்கூடாது. ஐயோ வாயாடி இருக்காளே இந்த வாயாடி,
இந்த வாயாடியை கத்திக்கிட்டு எவன் தான் வந்து எந்த ராஜகுமாரன் வந்து மாட்ட போகிறானோ தெரியலையே, எந்த ராஜகுமாரன் தலையில் இவளை கட்டிக்கணும்னு எழுதி வச்சிருக்குங்கிறது தெரியலையே, அப்பா கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கையை நீட்டி கூப்பிட்றாரு. கை கூப்பி வந்து வணங்குறாரு நம்மளுடைய சக்கரவர்த்தி. அப்போ பரிகாசம் செய்யாதீங்கப்பா, இப்போ நீங்கள் யானையை நிறுத்துறீங்களா, நான் இல்லை கீழே குதிக்கட்டுமா? அம்மா வேண்டாம்மா, கீழே குதிச்சு காலை கீழே உடச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜனக மகாராஜா செஞ்சார் இல்லையா ஒரு தந்திரம் சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நானே ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தாம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. என்னது, ஜனக மகாராஜா வந்து தந்திரம் பண்ணாரா சீதாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு? ஆமாம், அது தெரியாதா உனக்கு? சீதாதேவி சின்ன வயசில் ஏதோ ஒரு விளையாட்டு பருவத்தில் அந்த வில்லை தூக்கி நிறுத்திட்டாங்க. இதை கேள்விப்பட்ட 52 தேசத்து ராஜகுமாரர்களும் நான் சீதையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசி அப்படி எப்படி சீதைக்கு கல்யாணம் பண்ணுறது? என்ன பண்ணார் ஜனகர்? உடனே அவங்களுடைய புராதான அந்த வில்லை வந்து உடச்சி ஒரு பேழைக்குள்ளே வச்சு ஒட்டின மாதிரி வச்சு மூடிட்டார். கஷ்டப்பட்டு அப்பாவி பிள்ளையாக இருக்கக்கூடிய ராமனை அழைச்சிக்கிட்டு வந்து அந்த வில்லை இருக்க சொன்னார். ராமனும் சின்ன பிள்ளை இல்லையா, எடுத்தோன்னே வில்லு உடஞ்சிருச்சு. நீ வந்து எங்களுடைய குல வில்லை வந்து ஒட்டி தரியா, இல்லைன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு அவர் அப்படியே மடக்கி சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நானும் ஏதாவது ராஜதந்திரம் தான் பண்ணணும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சக்கரவர்த்தி சொல்ல விழுந்து விழுந்து சிரிக்கிறா குந்தவி. பா, நானும் எத்தனையோ ராமாயணம் கேட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு ராமாயணம் நான் கேட்டதே இல்லை. இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதை வேற நான் நம்பணும் இல்லை அப்படின்னோடனே 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மறுபடியும் குந்தவி ஆரம்பிச்சிடறா. இப்போ யானையை நிறுத்துறீங்களா, நான் இல்லைன்னா கீழே இறங்கி என் காலை உடச்சிக்கிட்டுமா? உங்களுக்கு தான் ராஜகுமாரர்களை தேட முடியாது. அப்புறம் 52 54 தேசத்து ராஜகுமாரர்கள் யாரும் வரமாட்டாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ நிறுத்துறீங்களா, நான் குதிக்கட்டுமான்னு எழுந்திரிச்சு நின்று அம்பாரியிலேருந்து குதிக்கிற மாதிரி பாசாங்க பண்ணுறா. அம்மா தாயே, நீ செய்தாலும் செய்து வைப்ப, நீ அந்த மாதிரிலாம் செய்யாத, இரு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானையை வந்து யானை பாகனை கூப்பிட்டு யானையை ஓரமாக நிறுத்த சொல்கிறார். அவங்க வந்து ராஜபாட்டையில் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஓரமாக நிற்க சொல்கிறார். நிற்க சொன்னோன்னே இவங்க இறங்கிறத பார்த்தோன்னே, யானை மேலேருந்து இறங்கிறத பார்த்தோன்னே நம்மளுடைய இளவரசியும் சக்கரவர்த்தியும் யானை மேலேருந்து இறங்கிறத பார்த்தோன்னே அங்கே முன்னாடி போயிட்டு இருந்த பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கோட வந்துடுறாங்க. இவருக்கு ஒரு வெண்ணிற புறவியும் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் முன்னாடி போயிட்டு தான் இருக்குது. அவங்களும் நின்றுடுறாங்க. இப்போ இருவருமா இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு பல்லக்கில் குந்தவி தேவி ஏறிடுறா. சக்கரவர்த்தி வந்து குதிரையில் ஏறி இருவருமா பயணிக்க துவங்கிடுறாங்க. இப்போ கூடவே வந்த படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஏன்னா யானை மேலே அம்பாரியில் வரக்கூடிய சக்கரவர்த்தி கூட எத்தனை புடைசூழ படை வீரர்கள் வருவாங்க, முன்னாடி பின்னாடி பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வில்லும் அம்பும் வச்சுக்கிட்டு முன்னாடி முரசு கொட்டிக்கிட்டே வர போவாங்க. ராஜா வராரு இல்லையா, அதனால் முரசு கொட்டிக்கிட்டு போகிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஜெயகோஷம் போடுறதுக்குன்னு பின்னாடி காலாட்படைகள் போவாங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் குதிரை படைகள் வருவாங்க. எல்லாம் வேலும் வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. இப்படி போகக்கூடிய இடத்துல இவங்க 2 பேர் மட்டும் இறங்கி தனியாக வந்து ஒரு குறுக்கு வழி பாதையில் போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் மீதி பேர் எல்லாரும் அந்த படை வீரர்கள்லாம் இருக்காங்களே, எல்லாரும் நேராக ராஜபாட்டையிலே போகிறாங்க. போகும்போது நம்மளுடைய மகாராஜா சொல்லிகிட்டே போயிடுறாரு, நீங்கள் நேராக போயிட்டே இருங்க, பிரதான சாலையில் நுழைவாயிலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமா இறங்கி பயணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது ஏன் அப்படி வந்து கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் வந்து படை வீரர்கள் எந்த யோசனையும் இல்லாமல் போகிறாங்கன்னா, ஏற்கனவே இது வாடிக்கையாக இருந்தது சக்கரவர்த்திக்கு. சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி இறங்கி எங்கே வேணால் போவாங்க, மறுபடியும் வந்து சேர்ந்துக்குவாங்கங்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாக இருந்தது கூட வரக்கூடிய படை வீரர்களுக்குன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவே தெரியல. சரி, நம்மளுடைய நரசிம்மவர்ம பல்லவர் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் இறங்கி தனி பாதையில் அப்படி எங்கே தான் போனாங்க, அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.